பியோர் கடலை எண்ணெய், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். லிட்டர் வந்து 300 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகே, பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? பேக் கேமரா. அடுப்பு ஆல்ரெடி பற்றி தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. எண்ணெய் பார்த்தீங்கல்ல எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு. இந்த எண்ணெய் அளவுக்கு அப்படியே இப்போ நாம் நெய் ஊற்ற போகிறோம். இதில் எந்த ஒரு கட்டுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். கட் பண்ணி தான் ஆகணும். ஸ்பூனை மறந்துட்டேன். நான் சொன்னேன்ல கட்டு இருக்காதுன்னு சொன்ன உடனே கட்டு. நெய் ஊற்றலாமா? இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி நெய். எனது வந்து பியோர் பசு நெய். செம்ம ஸ்மெல்லு. சத்தம் பயங்கரமாக இருக்கு. நெய் பார்த்தீங்கல்ல காலி, தோண்டி எடுத்தேன். இப்போ இதை ஊற்றுறப்பயே நமக்கு வந்து அடுப்பு என்ன பொசிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். எண்ணெய் வந்து 7 வந்துச்சுன்னா ஓகே டன், போசி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து அடுப்பை கொஞ்சமாக வேகமாக வச்சுக்கலாமா? அவ்வளோதான். இந்த வேகத்தில் வச்சு ஃபஸ்ட்டு ஆனியன் போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஆனியன் வந்து ஒரு அளவுக்கு வதங்கின உடனேயும் தெரியுது உங்களுக்கு, போட்டதை விடவும் இப்போ லைட்டாக இந்த ப்ரௌன் வந்தால் போதும். ஓவர் ப்ரௌன்லாம் வர வேண்டாம், வந்ததுன்னா ரொம்ப இனிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இது போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா இருங்க சொல்லிடுறேன். இதோட சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து தனியாக திரிஞ்சிடணும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டா வந்து கருகிடும் ஆக்சுவலி. ஓகேங்களா? இப்போ வந்து தக்காளி